கட்டை எதுக்காக? கட்டை வந்து இதில் கோர்த்து தான் இதில் சுற்றணும் கம்பியில். எதுக்காக வெட்டுறது? விட்டு செட் பண்ணணும். இந்த வளையம் எதுக்காக நான் பயன்படுது? இது வந்து கொக்கி சுற்றி இதில் தான் கட் பண்ணேன். இப்படி இந்த கம்பியெல்லாம் சைஸானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வேகமாக நான் எங்கே போயிட்டுருன்னு பார்த்தீங்கன்னா வளையம் வெட்டுற பற்ற இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, இந்த கட்டை எதுக்காக? கட்டை வந்து இதில் கோர்த்து தான் இதில் சுற்றணும் கம்பியில். இந்த சுற்றி போட்ட வளைய கம்பியை நுனியில் கட் பண்ணி ஒரு இரும்பு கம்பியில் ஜாயின் பண்ணி வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக வெட்டுறது? இது வந்து ஃபஸ்ட்டு அந்த தூள் வரும்ல, அதுக்காக. அந்த கம்பிக்குள்ளே போதுறதுக்காக. எல்லாம் முன்னாடி இடிக்கிற மாதிரி இது வெட்டினா தான் போட முடியும். இந்த மாதிரி டை மாதிரி இருக்கும். அந்தந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த டை போட்டு நம்ம செட் பண்ணணும். இங்கே பிட்டு முன்னாடி இந்த பிட்டு செட் பண்ணணும். அது இந்த கம்பியை வெட்டக்கூடாது. இந்த கம்பி வெட்டாமல் அந்த வளையத்தை மட்டும் வெட்டுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். இதில் நல்லா டைட் வச்சு இதுக்கு அந்த வளையத்தோட ரவுண்ட் வரும். கட் பண்ணி முடிச்சுட்டு மீதி தளவு கம்பியிலே நிற்கும். இது வந்து நம்ம கத்திரியில் எடுத்து ஒவ்வொன்றா கட் பண்ணி போட்டுருணும். இந்த வளையம் எதுக்காக நான் பயன்படுது? வளையம் பொலிசுக்கு வந்து இந்த முத்து மாட்டுறாங்க இல்லைங்களா, அதுக்காக பயன்படுத்துது. நிறைய கடைசியில் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. வந்து கொக்கி சுற்றி இதில் தான் கட் பண்ணேன். இப்படி ஒவ்வொரு கொக்கி நம்ம கட் பண்ணணும். இது கட் பண்ணி அப்புறமேட்டு இப்படி எடுத்துக்கலாம். சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுற்றி இந்த மாதிரி மிஷினில் கட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிறது தான் நான் அங்கே. இது செட் பண்ணிக்கிறது. ஒவ்வொரு சைஸு ஒவ்வொரு மாதிரி செட் பண்ணிக்கிறது. வளையம் இப்போது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கவரில் போட்டு பின்னடிச்சுட்டு இதுக்கான சேதாரம் எடுத்துகிட்டு அண்ணன் பட்டக்காரங்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த கம்பியெல்லாம் சைஸானா? ஆமாம் தம்பி, 10 சைஸ் இருக்குது. இது சின்ன குப்பாலயம், இது 1 ரஸ்குல ஆலயம், இது 2 ரஸ்குல ஆலயம், இது 3 ரஸ்குல ஆலயம், இது 4 ரஸ்குல ஆலயம், 5 ரஸ்குல ஆலயம், 6 ரஸ்குல ஆலயம், 7 ரஸ்குல ஆலயம், 5 சலங்க ஆலயம். அதான் வெட்டிட்டு இருக்கீங்களா? 7 ரஸ்குலாம். எத்தனை வருஷமான இந்த தொழிலில் இருக்கீங்க? 15 வருஷமா வேலை செஞ்சுருக்கேன். உங்கள் பேர்னா? பேர் வீரமணி. பற்ற வச்சு எத்தனை வருஷம் ஆகுது? பற்ற வச்சு 10 வருஷம் ஆகுது. இந்த பற்ற வைக்கினா எவ்வளோ பணம்னா தேவைப்படும்? ஒரு 20-50,000 ஆகும். இப்போ 1 கிலோ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இதுக்கு சேதாரம் எடுப்பீங்க? 4 கிராம் பியூர். 4 கிராம் பியூரா? நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்களுடைய இந்த பிஸியான ஒரு நேரத்தில் எனக்காக இந்த வீடியோ பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றிண்ணா.